டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஒரு யூனிட்டை நான் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக நிறைய பேருடைய மைண்டில் எது வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூனிட் 5 ஷேக்ஸ்பியர் தான் வரும். ஸோ ஷேக்ஸ்பியர் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை போட்டு முடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஷேக்ஸ்பியர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ட்ராமா, ஒரு சில சானட்ஸ் வச்சுருப்பாங்க. இது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். பட் இதையும் தாண்டி அதுக்கு அடுத்ததாக நான் வேற ஒரு யூனிட்டை நான் கொஞ்சம் வேகமாக படிக்கணும், ப்ளஸ் வந்து லிட்ரேச்சரை வந்து ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் படிக்க வேண்டியது லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் யூனிட் 8. இந்த டாபிக் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரைட் மெட்டீரியல் ஸோ உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா ஈஸியாக முடிக்கலாம். இதில் மொத்தமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 11 டாப்பிக்கும் இதுக்கு முன்னாடியே இருந்தது தான். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 டாபிக் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா சேம் டாபிக் அப்படியே இருந்திருக்கு. அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் படிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் படிக்கும்போது தான் கண்டிப்பாக அதனுடைய நம்ம என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கான நம்ம ஆன்சர்ஸை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய புக்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் வைஸ் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பக்கா நோட்ஸ், ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதோ ஒரு யூனிட் படிச்சுட்ருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட் படிச்சுட்ருக்கீங்க. நான் அடிஷ்னலாக வேறு எதனா ஒரு யூனிட்டை வந்து பார்த்தோன்னா கனெக்டடாக படிக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து காலையில் வந்து பார்த்தோன்னா யூனிட் 1 படிச்சுட்ருக்கேன். ஈவினிங் டைமில் வந்து திருப்பி யூனிட் 1 படிக்கிறதுக்கு பதிலாக வேறு எதனா யூனிட்டை நான் ரெஃபர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த யூனிட் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். யூனிட் 8 பக்கா யூனிட்டு, ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் ட்ரைடனுடைய எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கான்வர்சேஷன் தான். ஒரு 4 ஆத்தர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ என்னென்ன கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது கோல்ட்ரிச் பயோகிராஃபியா லிட்ரரியா 2 சாப்டர் கொடுத்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக தான் போகும். ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வேகமாக போயிடலாம். மெட்டாபிசிக்கல் போயட், அதுக்கப்புறம் 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங், இது வெரி ஈஸியான ஒரு டாபிக். ஸோ அந்த ஐஆர் ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்னா என்ன அப்படின்றத ஒரு 4 டாப்பிக்கில் ரெஃபர் பண்ணியிருப்பார். ஈஸியாக முடிக்கலாம். 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டி, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 7th டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி 7 டைப்ஸுமே கொடுத்துருக்காங்க போல். அதுக்கு அடுத்தது வந்து ஆர்கிடைப் ஆஃப் லிட்ரேச்சர். ஆர்கிடைப் ஆஃப் லிட்ரேச்சர் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மனப்பாடம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஸோ நார்த்தன் ஃப்ரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளின்த் புரூக், ஸோ ஐரனி ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆலன் டேட், ஸோ டென்ஷன் இன் போய்ட்ரி, ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஒர்க். ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிக்காகவே நீங்கள் முடிச்சிடலாம். டென்ஷன்னா என்ன, அந்த டென்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு 2 வேர்டை புதுசாக காயின் பண்ணியிருப்பார். இன்டென்ஷன், எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அதுக்கு வந்து டீப் மீனிங்னா என்ன, சர்ஃபேஸ் லெவல் மீனிங்னா என்ன, இன்னும் வந்து அதுக்கான ஒரு சில அடிஷ்னலாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு சில ஆத்தர்ஸோடைய ஒர்க்குங்களை வந்து எக்ஸாம்பிளாக ரெஃபர் பண்ணி கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பார். கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிடலாம். டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொயட்டிக், இது வந்து டாபிக் 10. எலன் ஷோவால்டர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைனோகிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ப்ளஸ் விமன் ஆஸ் அ ரீடர், விமன் ஆஸ் அ ரைட்டர், இப்படின்ற ஒரு சின்ன சின்ன கான்செப்டை வச்சு என்னென்ன விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபெமினிசம் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஃபெமினிசத்தில் இன்னொரு விஷயம் அந்த வேவ் லைன். ஸோ அந்த 3 விதமாக வந்து பார்த்தோன்னா பிரிச்சிருப்பாங்க. ஃபெமினிஸ்ட்னா என்ன, ஃபெமினிசம்னா என்ன, அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த வேவ் லைனில் என்னென்ன ஆத்தர்ஸ் வராங்க, அந்த இயர், அந்த ஃபேஸஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த டாபிக் முடிச்சிடலாம். இந்த லாஸ்ட் டாபிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கொஞ்சம் டஃப் தான். பட் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 10 டாபிக் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். லாஸ்ட் டாபிக் வேணால்
ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் நீங்கள் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாப்பிக்கு நீங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஈவினிங் டைமில் மட்டும் தான் நான் சொல்கிறது, இல்லை மார்னிங் டைம்லேயோ. எனக்கு கிரிட்டிசிசம் மார்னிங் டைமில் படிக்கிறது பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2 யூனிட் எடுக்க போகிறீங்க. இதை மார்னிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண போகிறீங்க. ஈவினிங்கில் வேற ஒரு யூனிட் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 10 டேஸில் இந்த யூனிட்டை முடிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்னொரு யூனிட் படிக்கிறீங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1வது யூனிட்டோ 2வது யூனிட்டோ 3வது யூனிட்டோ ஏதோ ஒரு விஷயம் படிப்பீங்க. அதையுமே அந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக நான் படிக்க போகிறேன், நான் பேரலாக இந்த யூனிட்டும் இன்னொரு யூனிட்டும் நான் வந்து சேம் டைமில் ஒரு வித்தின் 10 டேஸில் நான் முடிக்க முடியுமா அப்படின்னா இது பெட்டராக இருக்கும். இது ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக இன்னொரு யூனிட்டை எதனா ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. 2 யூனிட்டையும் வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிச்சுட்டுங்க. அடுத்தது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமியோட புக்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட் புக்ஸ் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்கும். ஸோ புக்கை பை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்கு. ஸோ நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.